நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால் நம்ப முடியாது. நம்ம தானே நம்ம லைஃப்பை பார்த்துக்கணுமான்னு இருக்கும். இதில் வந்துட்டு உங்கள் அக்கா பசங்க மாமா பசங்கள்லாம் வந்துட்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு பார்த்தா இப்படி தூரம் வளர்ந்துருப்பாங்க. அந்த நம்ப முடியாத கேஸ் தான் இவ. இப்போ தான் ப்ரீகேஜி போகிறப்ப வகு எடுத்து சீவனை கதை போய் இப்போ சுங்க வச்சு தலை பின்ற அளவுக்கு வளர்ந்துட்டா. அப்புறம் மேடம்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்படி தெருவே விரிச்சோடி இருந்துச்சு. நானும் போயிட்டு காலையில் டிஃபனாக வந்துட்டு இட்லி பொடி, அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு இட்லி வித் சாம்பார்னு சொல்லிட்டு, எனக்கு இட்லி வந்துட்டு நல்லா மிதக்க இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்போ தான் எனக்கு உள்ளே இறங்குற மாதிரி தோணும். சாப்பிட்டு எப்படி தூங்கணுன்னே தெரில. மதியானம் செம தூக்கம் தூங்கிட்டேன். நைட்டு எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. மேடம் வந்தால் எழுப்பி விட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஹேண்ட்பேக் மாதிரியே ஒன்று எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டிருப்பேன். அது பிடிச்சி போய் எங்கள் அக்கா கேட்டிருந்தாங்க. ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அதே இது கிடைக்கல. அதனால் அதே இதில் நாங்கள் வேறு மாடல் போட்டிருந்தோம். சீரியஸாக இந்த ஹேண்ட்பேக் நான் ஒரு டைம் என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணேன். உள்ளே போட அவ்வளோ பொருள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. அப்புறம் இவளுக்கு வந்துட்டு எப்பயும் போடுற மாதிரி டிஷர்ட் பேண்ட் இல்லாமல் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் மேக்ஸி போட்டோம், டியூஷனுக்கு கம்ஃபர்ட்டாக போட்டுமேனு. ஆனால் வந்துட்டு இவளுக்கு நாங்கள் பார்த்து 2 வாரமாக செலக்ட் பண்ணி இந்த 2 மேக்ஸி வாங்கினோம். எவ்வளோ வாங்கி கொடுங்க, அவள் டிட்டோ நான் என்ன காஸ்டியூம் போடுறோன்னா அதே மாதிரி தான் போடுவாள். இவனுக்கு இது போடுறது கூட பிரச்சனை இல்லை. தூரத்துலேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸே இந்தாடி கனிஷ்கா வாடின்னு என்னை கூப்பிட்றப்ப தான் காண்டாகும் எனக்கு.